அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கம்மிங் வீக், அதாவது மார்ச் 30 ஏப்ரல் 3 வரைக்கும், ஸோ அதுக்கு உண்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஸோ எந்த மாதிரி பேட்டர்னில் இருக்குது, பேங்க் நிஃப்டி, எம்சிஎக்ஸ், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வாரம் எப்படிங்க இருந்தது அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நமக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஒரு சீஸ் ஃபயர் நியூஸ் கொடுக்குறாரு. ஒரு 2 நாள் பையிங், மறுபடியும் ஃப்ரைடே அகைன் ஒரு செல்லிங் ப்ரெஷர். உண்மையிலே சீஸ் ஃபயருங்கிறது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் தெரியுது. இவங்களும் ட்ரம்ப் சைடும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவாக நியூஸஸ் கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. பட் ஈரான் சைட்லேருந்து ஒவ்வொரு தடையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, நடந்த இழப்பீடுக்கெல்லாம் நீங்கள் பணத்தை கொடுத்துருங்க, செட்டில்மெண்ட் பண்ணிடுங்க, ஸோ அதுக்கப்புறம் சீஸ் ஃபயரை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஈரான் சைட்லேருந்து தொடர்ந்து நியூஸஸ் வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெல்கம் டு த ஹெல் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான்ல இருக்கிற பத்திரிகைகளெல்லாம் நியூஸஸ் கொடுத்துருக்காங்க. வெல்கம் டு ஹெல் அப்படின்னா நரகத்துக்கு வாங்க அப்படின்னு ஒரு அர்த்தம். ஸோ அமெரிக்காலேருந்து நீங்கள் என்ன சொல்றது அப்படின்னா, போருக்கு வந்தீங்க அப்படின்னா நரகத்துக்கு வர்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஈரான் சைட்ல இருந்து ஸோ நியூஸஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுல தெரியுது கண்டிப்பா இந்த வாரமும் உட்காந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதன் மூலயமா பங்கு சந்தை மறுபடியும் விழுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சின்ன விஷயத்துக்காக விழுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா தொடர்ந்து வித்துட்டு இருக்கனால இந்தியாவோட ரூபாயோட மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 94.95 வந்துருச்சு. அதாவது லாஸ்ட் வீக், அதாவது இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா 94.96க்கு வந்துருச்சு. ஸோ 95, 96 எல்லாம் போனது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட செல்லிங் ப்ரெஷர் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் இருக்கு. ஓகேங்களா, கம்மிங் வீக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஎஸ் கொஞ்சமாச்சு வாங்குங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா மார்ச் மாதம் ஃபுல்லாகவுமே கிட்டத்தட்ட இன்னொரு 2 ட்ரேடிங் டேஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். திங்கள், மண்டே, அப்புறம் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே. கொஞ்சமாச்சும் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு எஃப்ஐஎஸ் சொல்ற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட மார்ச் மந்த் ஃபுல்லாமே ஒரு ரெட்டு தான், செல்லிங் தான் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. டிஎஸ் பை பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எப்ப கடைசியா அவங்க பையிங்ல இருந்தாங்க அப்படின்னா 25 பிப்ரவரி, 23 பிப்ரவரி, அங்கதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3000 கோடி ரூபா, 2000 கோடி ரூபா கேஷ் மார்க்கெட்ல பையிங்ல இருந்திருக்காங்களே தவிர, ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வித்து தள்ளி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுக்கு மெயின் ரீசன் க்ரூட் ஆயில் தான். ஸோ நமக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கனால, ஸோ அந்த சைட்ல கப்பல் வர முடியாமல் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாபல் மண்டி அதையும் க்ளோஸ் பண்றான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா இவரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தாரு. ட்ரம்ப் அவர்களும் ஒரு நியூஸை கொடுத்து ஒரு தடவை ஆயில இறக்குனாரு. $102 மேல கொண்டு போக விட மாட்டேங்கிறாரு. பட் இந்த தடவை ரீச் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி தான். கம்மிங் வீக்ல ஆயில் பிரைஸ் கண்டிப்பா மேல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி எட்ஜில் தான் நிக்குது. இப்போ க்ரூட் ஆயில் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா $100, பிரெண்ட் க்ரூட் ஆயில் $112 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. யூஎஸ் ஆயில் எல்லாம் இதுக்கு முன்னாடி $102 போக விடலை. பட் ஏன்னா அந்த டைம்ல அவர் நியூஸஸ் கொஞ்சம் பாசிட்டிவா கொடுத்துட்டு இருந்தாரு. பட் அந்த நியூஸுக்குமே இனிமேட் மரியாதை இருக்கிற மாதிரி தெரியல. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பா அந்த இடத்த பிரேக் அவுட் பண்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாம் மறுபடியும் ஒரு செல்லிங் ப்ரெஷர். அது மட்டும் இல்லாம நமக்கு பணம் வீக்கமா இருக்கனால கண்டிப்பா மறுபடியும் பணத்தை எடுக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு கம்மிங் வீக்லயும். ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கரெக்டா பார்த்துக்கலாம். ஸோ அதன்படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு என்ட்ரி கொடுக்க, அதை கரெக்டான ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் எம்எஸ்சி வேர்ல்டு சார்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம பங்கு சந்தை மட்டும் தான் இப்படியான்னு கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு வேர்ல்டு லெவல்லையும் ஃபுல்லாக டவுன் தான். ஸோ எப்போ இறங்க ஆரம்பிச்சது பங்கு சந்தைகள் அப்படின்னா 26/2. ஸோ அந்த இடத்துல கூட ஒரு சில ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எந்த இடத்துல அப்படின்னா 26/2 பிப்ரவரி மாதம் வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுமே நமக்கு டவுன் தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி, பிஎஸ்சி கொஞ்சம் மேலே வராதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இங்கே நடக்கிற ஒரு நியூஸஸ் மூலியமாக கூட கொஞ்சம் மேலே வரலாம். ஓகேங்களா, அப்படி இருந்துமே கூட ஃப்ரைடே எக்ஸஸ் டியூட்டி கட் பண்ணாங்க. ஸோ ரிலையன்ஸோட எக்ஸ்போர்ட் டியூட்டி இன்ஸ்டன்ட் பண்ணாங்க. ஸோ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணல. ரிலையன்ஸ் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 4.5% பக்கம் கீழே விழுந்திருக்கு. ஸோ என்னதான் பாசிட்டிவ் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாலும், ஸோ ஓவராலாக எஃப்ஐஎஸ் தொடர்ந்து செல்லிங் பண்ணிட்டு இருக்கனால, ஸோ இந்த பாசிட்டிவ் நியூஸுக்குமே மார்க்கெட் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ஓகேங்களா, பார்க்கலாம் இந்த வாரம் என்ன மாதிரி நடக்குது கம்மிங் வீக் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கான சப்போர்ட் ஜோன் 51,231. ஸோ இந்த சப்போர்ட்டுங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான்.
ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 11th April 25ல ஒரு கேப் அப் வந்து ஃபார்ம் ஆனது. ஸோ அந்த கேப் அப்போட ஃபில்லிங் ஜோன் தான் பார்த்தீங்க அப்படின்னா 51,236. ஸோ 51,236ங்கிறது பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் ஜோன். ரெசிஸ்டன்ஸ் வந்து 53,050. நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி பார்க்கலாம். இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டா சப்போர்ட்டுங்கிறது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சப்போர்ட் 21,984. ஸோ கண்டிப்பாக அந்த சப்போர்ட் வந்து நல்லா கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி 22,000லேருந்து நமக்கு வந்து ஒரு 1,800 பாயிண்ட்ஸ் 2 டைம்ஸுக்கு மேலே கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக நமக்கு அந்த அளவுக்கு ஒரு 1,800 பாயிண்ட்ஸ் தரலன்னா கூட ஒரு half of the பாயிண்ட்ஸ் ஒரு 900 பாயிண்ட்ஸ் வச்சு கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு 22,000 ரீச் ஆகிறப்ப. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து க்ளோசிங் பாயிண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா 22,890 இருக்கு. லோவை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக ஒரு 22,000 வரைக்கும் இறங்கிட்டு அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாமல் கொஞ்சம் மேலே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் மூலயமா ஏதாவது கொஞ்சம் வந்தது அப்படின்னா 23,458 தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் நமக்கு வந்து அகைன் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான். ஸோ ஏன்னா எதனால அப்படின்னா USD INR வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. இப்போ ஃபின் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 23,904, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 25,120. ஸோ இது வந்து இன்ட்ராடேக்கு கிடையாது. ஸோ கம்மிங் வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி மிட் கேப் பார்க்கலாம். இப்போ மிட் கேப்ல தான் பெரிய அளவில் வந்து பணத்தை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது சொல்லுவாங்கல்ல, இப்போ மிட் கேப்பை வந்து ஆவரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ மற்ற ஹைவே ஸ்டேட் ஸ்டாக்ஸ் எல்லாம் இறங்குறத விட மிட் கேப் இறங்குறா நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ப்ரைஸஸ் எல்லாம் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணால் மறுபடியும் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் பெஸ்ட்டு தான் மிட் கேப்பை வந்து ஆவரேஜ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெஸ்ட் ஐடியா தான், தப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு மறுபடியும் மார்க்கெட் திரும்பினது அப்படின்னா கண்டிப்பாக ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் மேலே வரும். இப்போ இந்த சீஸ் ஃபயர் நிற்கட்டும், இந்த வார் முடிஞ்சாலும் சரி, இல்லை இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு ஃபேவரபுளாக ஏதாவது ஒரு நியூஸ் வந்தாலும் சரி, உடனே எப்போன்னு தெரியல, மண்டே வருமானு எல்லாம் கேட்டுறாதீங்க. கண்டிப்பாக ஒரு கம்மிங் ஒரு 15 டேஸ்லையோ 20 டேஸ்லையோ இந்த சீஸ் ஃபயர் நியூஸ் ஏதாவது ஃபுல்லாக ஸ்டாப் ஆனிச்சு வாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் பாசிட்டிவ் நியூஸ் ஏதாவது ஒன்று கொடுத்ததுங்க அப்படின்னா ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டெல்லாம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நிஃப்டியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹையை வந்து நமக்கு வந்து 26,404. ஆல்ரெடி டிஐஎஸ் வந்து ஹெவியாக பை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் இன்னமும் இந்த மாதிரி ஏதாவது நியூஸஸ் வந்தது அப்படின்னா எவ்வளோ வேகமாக இறங்குதோ அதை விட வேகமாக வந்து மேலே வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அது என்னைக்கு தான் தெரியல. ஓகேங்களா. பட் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கம்மிங் மந்த்ல பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து செல்லிங் ப்ரெஷர் தான். ஸோ லோவாக பிரேக் அவுட் பண்ணால் இப்போ மிட் கேப் நிஃப்டி எல்லாம் நமக்கு வந்து 12,128ல ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா 13,051 தான் நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் பார்க்கலாம். இப்போ சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கான சப்போர்ட் ஜோன் வந்து 71,372, ரெசிஸ்டன்ஸ் வந்து 76,928. ஓகேங்களா. இப்போ இறங்குறப்ப அதான் சொன்னால, இப்போ நிஃப்டியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 21,984 ஒரு டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா நல்ல சப்போர்ட் இடம் தான் அது 21,984. பட் ஒரு வாலட்டிலிட்டி இருந்தது அப்படின்னா இந்த வாரத்துக்கு பாசிபிலிட்டி கிடையாது. இல்லை எனக்கு வந்து மறுபடியும் வந்து ஒரு ருப்பியெல்லாம் ரொம்ப லோவாக போனது ஒரு 96, 97 அந்த மாதிரி ரேஞ்ச் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா இந்த வாரம் கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம் 21,984. ஆக்சுவலி 22,000. ஸோ அந்த 22,000 வந்து கொஞ்சம் ரெக்கவரி வந்து நான் வந்து எதிர்பார்க்குறேன் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. ஸோ மற்றபடி நமக்கு வந்து செக்டார் வைஸ் க்ளோசிங் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அடி வாங்கினது பேங்க் நிஃப்டி. லாஸ்ட் வீக் இந்த வீக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, PSU பேங்க், மெட்டல் இண்டெக்ஸ், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இறங்கின ஒரு செக்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓரளவு பரவாயில்லங்கிறது ஐடி செக்டார். ஸோ மற்ற செக்டார்லாம் கொஞ்சம் இறங்கியிருந்தாலும் ஸோ ஐடி செக்டார் வந்து கொஞ்சம் பரவாயில்ல இந்த வீக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரூட் ஆயிலுக்கு போயிடணும். MCX. இப்போதைக்கு டிமாண்ட் வந்து நமக்கு ஆயில் தான். ஸோ ஆல்ரெடி க்ரூட் ஆயில் WTI க்ரூட் ஆயில் வந்து $99 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து $112 வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஜோனெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்போட என்ன சொல்றது அப்படின்னா திறமைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா 102. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சீஸ் ஃபயர் வந்து இனிமே வந்து போர் நடக்காது அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருந்தாரு. இந்த ஜோன்ல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா 5 நாளைக்கு வந்து போர் வந்து தள்ளி போடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்திருந்தாரு. ஸோ இந்த ஜோன் தான்
நமக்கு வந்து லாஸ்ட் டெட் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த $102 $102.56 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா அகைன் வந்து ஒரு $120 $130 எல்லாம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதன் மூலயமா பெரிய அளவில் வந்து இம்பாக்ட் ஆகக்கூடிய கண்ட்ரி அப்படின்னா அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 10,000 பேருக்கு வந்து ஜாப்ஸ் வந்து போகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கோல்டுமேன் வந்து லாஸ்ட் வீக், அதாவது இந்த வீக் வந்து நமக்கு வந்து ஒரு நியூஸஸ் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 120 130 எல்லாம் போனது அப்படின்னா மறுபடியும் எங்கே போய் ஆயில் இறங்குங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு டிமாண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இந்த கம்மிங் வீக்ல, அதாவது March 30க்கு அப்புறம். ஓகேங்களா. ஸோ க்ரூட் ஆயிலோட பிரேக் அவுட் பாயிண்ட் இப்போதைக்கு ஒரு டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம். இப்போ க்ரூட் ஆயில் வந்து எந்த மாதிரி பேட்டர்ல நமக்கு நிற்குது அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு கேண்டில் ஒரு க்ளோசிங் வச்சனாலோ இல்லைன்னா மண்டே வந்து இந்த 9,620க்கு மேலே ஒரு ஓப்பனிங் கொடுத்தா கண்டினியூஸா நமக்கு அடுத்த டார்கெட் வந்து 10,500 க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். இல்லை அப்படின்னா ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடக்கிறப்ப கண்டிப்பா இது வந்து கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸா வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ அதோட டார்கெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட எட்ஜ் லைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எட்ஜ் லைன் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. மேபி ஒரு 600 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ எப்படியும் 9,620க்கு மேலே ஒரு ஒன் டே கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் பை கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து க்ரூட் ஆயில் வந்து கொடுத்துட்டு போகும். ஓகே. ஸோ அதோட டார்கெட் என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10,500 அதையும் தாண்டி போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸ் நம்ம பை தான். ஆல்ரெடி நம்ம வந்து லாஸ்ட் வீக்கே டிஸ்கஸ் பண்ணது தான். 271.4ங்கிறது பையிங் ஜோன், 305ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக ஒரு 305 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. லாஸ்ட் வீக் போட்டால் அதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நான் மாற்றலை நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளார தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 305, சப்போர்ட்டுங்கிறது 271.4. அடுத்தது கோல்டு பார்க்கலாம். இப்போ கோல்டு எப்படிங்க அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்துட்டு நமக்கு வந்து மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் நமக்கு கீழே இறங்கி இருக்கு 1,49,990. ஸோ அகைன் இந்த ஜோன் வரைக்கும் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நமக்கு வந்து கோல்டில் இருக்கு. இன்னும் நெக்ஸ்ட் டார்கெட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1,49,998, சப்போர்ட்டுங்கிறது 1,36,110. நெக்ஸ்ட் வந்து சில்வர் பார்க்கலாம். சில்வர் மட்டும் எனக்கு வந்து ஒரு செல் சைடு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா செல் சைடு வந்து கொடுத்து எனக்கு கீழே பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ எக்ஸாக்டாக நமக்கு வந்து 227,539ல ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்கு. ஸோ ஃப்ரைடேவோட லோவை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நமக்கு அங்கேருந்து ஒரு 22,000-25,000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு பேஸ்ட் ஆன் இந்த ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் மூலியமா. ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இந்த வாரம் க்ரூட் ஆயில் அப்புறம் நேச்சுரல் கேஸ் கொஞ்சம் பையிங் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. கோல்டு அண்ட் சில்வர் கொஞ்சம் செல்லிங் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். மற்றபடி இந்த இடம் நிஃப்டியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 21,900ல 22,000ல நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் செல்லிங் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 22,000ல நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கனால அந்த இடத்துல மட்டும் ஒரு 800 to 900 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம புல்லிஷ் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.